3 பாயிண்ட் எனக்கு இப்போ சேஃப் ஆகிடும். 1000 கூட 10 லிட்டரு உள்ளே ஒரு 3 லிட்டர் இருக்கும் எப்படி இருந்தாலும். சரி எனக்கு ஒரு 13 லிட்டர் ஒரு 110 கொடுத்தா கூட 130 கிலோமீட்டர் பிரச்சனை இல்லை. 10 கொடுக்க 14 கொடுக்க வண்டி. நான் ரூம் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக தான். அந்த பாருங்களேன் குளிக்கணும். நான் சென்னையில் குளிச்சது பாருங்களேன். சன்ரைஸ் பாருங்கள், சன்செட் பாருங்கள், சன்செட். ஐயோ இப்போ தான் நான் வந்தேன் இந்த பக்கம் பைக்கில் போனப்போ. ஆகஸ்ட் மாதம் தான் வந்தேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து மார்கழி 1 நினைக்கிறேன். ஆமாம் மறுபடியும் வந்துட்டேன். வெல்கம் டு யமுனை எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஒரே ஒரு லைட்டாக இழுத்து விட்டுற வண்டியை. அதுவும் வந்து சன்செட்லாம் போகுது. ஓகே ஐயோ ஐயோ சரியான சன்செட்டு, டீசெண்டான இது. ஓகே 140 150. ஓகே பாருங்களேன் எப்படி பிஹேவ் பண்ணுறானுங்க பாருங்களேன். குறுக்கில் ஓடுறானுங்க. குறுக்கில் ஏதாவது சூப்பர் கார் ஏறினா என்ன ஆகும்? ஹாய் கைஸ், அவ்வளோதான் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். டிராஃபிக்கை பாருங்களேன் டெல்லியில். ஆக்ராவுக்கு நொய்டா எக்ஸ்பிரஸ் வழி பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன் ஒருத்தங்கிட்ட. சரி எந்த பக்கம் ஏறுறது, இந்தியா கேட் தான் போய் போகணும். ஏன்னா நான் போட்டு ஃபரீதாபாத் வழியாக போயிட்டேன் ஆக்ராவுக்கு. அந்த யமுனா எக்ஸ்பிரஸ் கேட்கறதுக்காக ஒருத்தர்கிட்ட நிறுத்தினாங்க ஓரமாக. ஒரு பரதேசி பையன் யூபி வண்டி, டெல்லி உள்ள எல்லா ஊர் வண்டியும் ஓடும்ல. ஒரு பரதேசி பையன் நேராக லெஃப்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிறைய டிஸ்டன்ஸே இருக்குது. அப்படியே பொறுமையாக நான் 6 மணி நேரம் நிற்கிறேன், டேன்னு கத்துறேன். அப்படியே வந்து நேராக வந்து ஃப்ரண்ட் பம்பரில் வந்து டமால்னு ஒன்று வச்சான். ஐயோன்னு ஆயிடுச்சு எனக்கு. எக்ஸ்பிரஸ் ஏறிடு வீடு எடுக்கலாம் காத்துட்டு நான் வச்சுட்டான். அப்படியே லைட்டாக ஒரு டாட், ஒரு சின்ன நேட்டு தான் பெயிண்ட்லாம் பம்பர்லாம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணான். முதல்ல போய் பூஜையை போடணும் வண்டிக்கு. கடுப்பாக இருந்துச்சு எனக்கு. நேரா இப்படி பண்ணிட்டேன்னு நான் வேறு கேட்குறேன். ஒன்றுமே புரியல. மூஞ்ச வேறு ஊருன்னு வச்சுக்கிறான். சில பேர் அப்படி தான் அவங்க தப்பு பண்ணிட்டா கூட மூஞ்ச ஊருன்னு வச்சுப்பானுங்க. அந்த 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 ஜாதி போகலாம வெறுப்பாயிடுச்சு எனக்கு. எவ்வளோ நேரம் அடிக்கிறதுங்க, தலையை வலிக்குது கைஸ். நான் போயிட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் ஆக்ரா தான் இன்றைக்கி வந்து ஆக்ரா தான் வந்து என்னோடய பிளான். நான் வந்து இன்றைக்கி இண்டோர்லாம் போகல. ஏன்னா மணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 டெல்லி கிராஸ் பண்ணி 4 ஆகிடும். நொய்டா எக்ஸ்பிரஸ் ஹைவேல பூந்து நான் ஆக்ராவில் ஃப்ரெண்டு அண்ணன் இருக்கார். அங்கே போட்டுட்டுனா வண்டியில் சன்ஃபில்ம் ஓட்டணும். அந்த பாருங்கள் ஃபுல்லாக 0வாக இருக்குது. ஆக்ரா போயிட்டுனா ஆக்ராவில் வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து வச்சுக்க முடியும். அங்கே சேஃபான இடம் இருக்குது. ப்ளஸ் அந்த காலை சீக்கிரமாக இருந்து அதில் மூட்டு இண்டோர் அப்படியே பிளானிங்கும் பண்ண கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் கைஸ் இன்றைக்கி ஆக்ரா தான். நாக்ரா போயிட்டு எக்ஸ்பிரஸ் ஹைவே போயிட்டு இந்த வருஷம் வந்து இது ஒரு 4வது தடவை 3வது தடவை இருக்கிறது எக்ஸ்பிரஸ் ஹைவே போயிட்டு. அது 1000 ஸ்பீடா? ஓகே நார்மல் பெட்ரோல் ஃப்ரீயா? டூட் எனக்கு கொடுக்க காசு இல்லை என்கிட்ட. கைஸ் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லில் தான் என் வண்டிக்கெலாம் இப்போ அங்கே தான் போட்டுறேன். சரி இது வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிளான் பண்ணியிருக்கேன். 1000 இதான் 1000 பையா. இதுதான் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடுறேன் வண்டிக்கு. சரி அதான் இறங்கி காட்டுறேங்க. சரி ஒரு 1000 தெளிச்சிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பெட்ரோல் பங்கு இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு பக்கத்தில் எங்கேயும் நிற்கிற மாதிரி இருக்குது. வரேன் அதான் சரி அப்படியே லைட்டாக பெட்ரோலில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டேன். நிற்காது வண்டி. அதுக்கப்புறம் கூட ஃபில் பண்ணிக்கலாம் அடிச்சுன்னா. தேங்க்யூ மேம். நிற்காமல் போகிறது தான் எனக்கு முக்கியம் இப்போ. ஏன்னா இருக்கிற டயரில் எனக்கு வந்து நின்று போச்சுன்னு வச்சுங்களேன் வண்டி. அதுவும் வண்டியில் சன்ஃபில்ம் வேறு இல்லையா, பயங்கரமாக வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அடிக்குது. உள்ள தலையெல்லாம் வலிக்குது எனக்கு பயங்கரமாக. சரி அதான் ஒரு 1000 ருபீஸ் போட்டேன். இந்தாங்க பையா. யூ க்ளோஸ்டா? தேங்க்யூ பையா. யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே விச் சைட்? யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே ஃபார் ஆக்ரா. இங்கே இருக்கிறவனுக்கே தெரியல ரூட்டு. சீதாவா? ஓகே சீதாவா. அவ்வளோதான் பாருங்கள். 1000 கொடுத்து 3 பாயிண்ட் வண்டி. இந்த 3 பாயிண்ட் எனக்கு இப்போ சேஃப் ஆகிடும். 1000 கூட 10 லிட்டரு உள்ளே ஒரு 3 லிட்டர் இருக்கும் எப்படி இருந்தாலும். சரி எனக்கு ஒரு 13 லிட்டர் ஒரு 110 கொடுத்தா கூட 130 கிலோமீட்டர் பிரச்சனை இல்லை. 10 கொடுக்க 14 கொடுக்க வண்டி. ஸோ அதனால் போட்டேன் நான் போயிடுவேன் நான். அப்போ எங்கே ஷெல்லு மாறிச்சுன்னா டேங்க் ஃபுல் அடிச்சிட வண்டி தான் கைஸ். ஸோ அதான் இதான் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படியே எல்லாத்தையும் விலாகாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இந்த டிராஃபிக் என்னால் சத்தியமாக வண்டி விலாகெலாம் பண்ணேன். நொய்டா போயிட்டு 3000 இருக்கா கையில், அவ்வளோதான் இருக்குது. 1000 2 2500 தான் இருக்குது. 500 ஆயில் கொடுத்துட்டேன். ஓகே நான் அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். நொய்டா கிரேட்டர் நொய்டா ஹைவே வந்துட்டேன். இவ்வளோ டிராஃபிக் பாருங்களேன். இந்த டிராஃபிக்கில் தான் ஓட்டுவாங்க. கிட்ட 2:30 மணிக்கு கிளம்புனேன் நான். மணி 3:50 2 மணி தான் ஒரு 2:45 3 மணி ஆச்சு. ஒரு 1 hour 15 minutes நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு வந்திருக்கேன் வண்டியை. சரியான டிராஃபிக் எப்பா. அதுவும் கண்ணை வேறு எடுக்கவே முடியலங்க. குறுக்கில் வேறு வந்து சருன்னு வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. இப்போ இருக்கிறது 2 விஷயம் தான் என் வண்டியில் பிரச்சனை. என்னென்னா பெட்ரோல் போட்டேன், சன் இது இல்லை, இந்த டின்ட் இல்லை. டின்ட்டில் அது சன்னு பயங்கரமாக அடிக்குது அது ஒன்று.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அது மட்டும் தான், வேறு ஒன்றும் இல்லை. பெட்ரோல் கூட போட்டேன். குளிர்து, ஏசி ஆஃப் பண்ணிட்டு வேறு ஓட்டுறேன். கண்ணை எடுக்கவே முடியல. இந்த கண்ணுக்கு இந்த பக்கம் வைக்கிறோம், இந்த கண்ணுக்கு இந்த பக்கம் வரோம், இந்த பக்கம் இந்த வீல் ஒருத்தரம், இந்த வீல் ஒருத்தன் வரோம். கோடு போடாமல் ஓட்டவே மாட்டான்னு நினைக்கிறேன் கைஸ் இங்கே இருக்கிறவனுங்களாம். இந்த பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன் ஊர். அச்சாம் பாருங்க ஆட்டோக்காரன் பிரேக்கு, அச்சாம் பாருங்க எக்ஸ்ன்ற மாதிரி அச்சாம் பாருங்க ஒரு பிரேக்கு. போயிட்டு நொய்டா போயிட்டு தான் தலையில் அந்த ஹெட் மவுண்ட்டை செட் பண்ணுவோம். இப்போதைக்கு சும்மா இதிலே அப்படியே வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்ரா ஸ்ட்ரைட்டு வழி வேறு வந்து அந்த பக்கம் போயிட்டு போதுன்னு பார்த்து ஓட்டு வரதுக்குள்ளே அந்த ஒருத்தன் தட்டினானே லைட்டாக வண்டியில் வச்சானே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ஓட்டிகிட்டு இருக்கும்போது இடிச்சானா கூட ஏதோ கொஞ்சம் மனசு திருப்தி ஆயிரும், நம்மளும் ஏதோ கொஞ்சம் டிரைவிங் கற்றுக்கணும்னு தோணும். நின்றுட்டு இருக்கவங்களேருந்து இடிச்சானா என்ன தான் நான் சொல்கிறது நான் அவனை. ஆனால் நம்ம ஊரில் எவ்வளோ பரவாயில்லைங்க. ஆனால் இந்த ஊரில் ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னா, இந்த ஊரில் எல்லா ஊரில் இருக்கிறவனும் ஒன்றா வந்து சேர்றாங்க கைஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூபி டிபார்ட்மெண்ட் இந்த 4 இடத்துல எத்தனை மணி காட்டுறேன், டிஎல் யூபி ஹெச்ஆர் இந்த 3 ஸ்டேட் வண்டி இங்கே இருக்குது. அதனால் என்னென்னா அந்த ஒரு ஒருத்தன் ஒரு மாதிரி ஓட்டுவான், அந்த மாதிரி இருக்கும் போல். அப்புறம் ஆக்ஸ் கேபிள் வேறு வாங்குகிறோம், பாட்டு கேட்க முடியல எனக்கு. தானே அதை என்ன இது கொடுத்தாரு வண்டியில் இருந்தது, அவர் வண்டியில் எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் பாட்டு வந்து ஏதோ ஹிந்தி பாட்டு ஓடுதேமே. யமுனா எக்ஸ்பிரஸ் போயிட்டு நான் காட்டுறேன். பாய். நான் ரூம் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக தான். அந்த பாருங்களேன் குளிக்கணும். ஏன்னா நான் சென்னையில் குளித்தது பாருங்களேன். சன்ரைஸ் பாருங்கள், சன்செட் பாருங்கள். சன்செட்டை பார்த்தா கேமரா இருக்குங்க. ஐயோ இப்போ தானே வந்தேன் இந்த பக்கம் பைக்கில் போனப்போ. ஆகஸ்ட் மாதம் தான் வந்தேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மந்த் இது, டிசம்பர். இன்றைக்கி வந்து மார்கழி 1ன்னு நினைக்கிறேன். ஆமாம், மறுபடியும் வந்துட்டேன். வெல்கம் டு யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே. யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா காரில் வரணுன்றது எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை கைஸ். ஏன்னா வந்து பைக்கில் நான் வந்திருக்கேன் 2 தடவை. ஆனால் காரில் வந்து என்னால் வர முடியல. ஒரு கார் எங்கள் கூட வந்தது, நான் கொஞ்சம் ஓட்ட தெரியான்னு. ஆனால் நான் கேட்கல அவங்ககிட்ட, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் பைக் ஓட்டுறேன். சரி அவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. ஆக்ரா 184 கிலோமீட்டர்ஸ் தெரியுதுங்களான்னு தெரில. இதில் மதுரா 125. அவ்வளோதான் கைஸ். ஒரே ஸ்டேட்டிங் வந்து 185 கிலோமீட்டர்ஸ் தான் ஆக்ரா. எங்கே ஓரம் அண்ணன் லெஃப்ட்டில் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டு வண்டி 120 ஹாண்ட். அதான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து இதில் எப்படி செக் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாடல் இது. ஸோ வந்து இதில் செக் பண்ணுறது எப்படின்னு தெரில, ஆவரேஜ் காட்டில் நின்றுட்டு தான் பார்க்கணும் அதை. அண்ட் ஆல்சோ வந்து அப்புறம் வந்து அதான் இந்த ஃப்ளாட்டை பார்த்து பை பாய் டெல்லிக்கு ஒரு பை அங்கே. அப்புறம் அந்த தலையில் மாட்டுற அந்த கேமராவையும் மாட்டிடணும். ஏன்னா வந்து என்னால் வந்து இப்படியே பிளாக் பண்ண முடியல. வீடியோ பாருங்கள், பைக்கெல்லாம் தூக்கி போட்டு போகிறாங்க. 4th அவ்வளோதான். ஒரு திஷ்டி மாதிரி ஆகிடுச்சு. அழகாக நான் சென்னை போயிடுவேன் கைஸ். இப்போ பாருங்க, இந்த இது மாற்றினதும் ஆயில் மாற்றினது ரொம்ப தைரியமாக இருக்குது. ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அந்த ஆயில் பழசா புதுசான்னு யோசிச்சுக்கின்னு ஓட்டிக்கிட்டு எதுக்கு சில்லாக போனி தான் 2000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டருக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. அழகாக இப்போ வந்து சர்வீஸ்லாம் முடிச்சாச்சு. பை. எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் வண்டி ஸ்டார்ட்டில் இருக்கிறதே தெரில கைஸ். நான் நொய்டாவிலேருந்து கிளம்பிட்டேன். நான் நொய்டா கிரேட்டர் நொய்டாலேருந்து நான் ஸ்போர்ட்ஸ் சிட்டியை தாண்டிட்டேன். கேட்குதான்னு தெரில. சரி சும்மா ஒரு அழுத்த போகிறேன் வண்டியை. சரி அதான் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ரோல் வேறு இல்லை, நடுவில் பங்க் இருக்கான்னு தெரில. சரி எடுத்துடலாம், டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதான் கைஸ் அழுத்துறேன். ஆஹா சரியான வியூ. ரொம்பலாம் அழுத்த போகிறதில்ல இந்த வாட்டி. ஏன்னா வந்து எனக்கு லைக் என்ன சொல்கிறது, வண்டியில் சுத்தமாக பெட்ரோலே இல்லை. ஐயோ உறிஞ்சி தள்ளுறாப்பில். ஒரு 150 போகலான்னு பார்த்தேன், அது கூட வேணான்னு நினைக்கிறேன். வேணாம், பெட்ரோல் போட்டு பார்த்துக்கலாம். இதற்கு பங்க் லெஃப்டில் பெட்ரோல் பம்ப், பப்ளிக் கன்வீனியன்ஸ். ஓகே என்ன பண்ணலாம், பெட்ரோல் போட்டுடலாம் கைஸ். பெட்ரோல் போட்டோன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. பெட்ரோல் போட்டுட்டு நம்ம அதை பாருங்களேன் தெரில ஈரில் இருந்தது இப்போ தான் 2 பாயிண்ட் 1 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு பட்டுன்னு. இந்த பாட்டு வேறு டக்குன்னு 1 பாயிண்ட் வந்துருச்சு. எனக்கு வந்து சரியான ஒரு அல்லா இருக்குது. சரி அதான் வந்து பெட்ரோல் போட்டுடலாம். ரெஸ்டாரண்ட் பப்ளிக் இந்த லெஃப்ட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பெட்ரோல் பம்பு. இதுதான் தேவையில்லாத வேலை, அங்கேயே போட்டுருணும். இது உள்ள பெட்ரோல் பம்பே இருக்காது. ஆக்ரா ஸ்ட்ரைட்டு 95 தான் இருக்கான். அதான் ஸ்பீடு இங்கே இருக்குது, அதான் ஸ்பீடு. இதை எப்படி திறக்கிறது இதை? ओके भैया दैट इज स्पीड पेट्रोल। हाँ कितना रुपये? 103 नहीं है। हाँ कितना रुपये पर लीटर? वेट 100। हाँ कितना रुपये पर लीटर? हाँ ओके टैंक फुल। पेट्रोल है ना? पेट्रोल या पेट्रोल
This is petrol, right? Petrol, right? Okay. Zero. Zero, yeah. Oi. Guys, petrol தான் வந்து இங்கே SP 95 தான் இருக்கான். அதனால சரி ஃபுல் டேங்க் அடிச்சில். गाड़ी पे जो टच अप स्क्रैच है ना? हाँ? गाड़ी पे जो टच अप स्क्रैच है? टच अप हाँ जी. फ्री डेमो फ्री. हाँ? डेमो फ्री ஓகே பண்ணி விட சொல்லு. டெமோ டச் அப் ஃப்ரீயா? ஓகே டூட். ஏதோ டச்சப் ஃப்ரீயாங்க கைஸ், என்னன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 103 ரூபா பெட்ரோல் இது. ஏன்னா ஸ்பீடு போட்டால் நல்லா இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் இது கேள்விப்பட்டேன், அதனால் போட்டுப்போம். கார்டு அம்மே ஷெல்லு தான் கைஸ். 4000 ஓகே ஃபினிஷ் இட் ஆஃப். ஓகே யா டேக் இட். 4000 பிடிச்சிருக்கு கைஸ் ஃபுல் டேங்க்கு. 39 லிட்டர்ஸா? அப்புறம் என்ன உள்ள ஒரு 10 லிட்டர் இருந்திருக்கு. 10 லிட்டர்னா 500 ரூபா. அதான் 500. एक मिनट पे गिव बिल. ஓகே தெரியல, இருங்க பார்த்துருவோம். ஃபுல்லாக போட மாட்டாங்க, கட் ஆஃப் ஆனதுமே விட்டுருவானுங்க. கொஞ்சம் நோடுறோம். ஏன் ஃபுல்லு கிடையாது கைஸ் இது. நை ஃபுல்லா? कट को छोड़ दिया. கட் கட்டிலே விட்டுட்டுக்கிறான். சரி அடுத்த வாட்டி பண்ண பார்த்துக்கலாம் கைஸ், இந்த வாட்டி ஒன்றும் முடியாதனால. ஷுவர் பெட்ரோல் ரைட்? गाड़ी नंबर डालना है बिल पे. गाड़ी நம்பர்லாம் வேணாம், பில்லு மட்டும் கூட மூடினு. காடி நம்பர் உனக்கு எதுக்கு? மோடி கார் வந்திருக்கு பாருங்க கைஸ். யா ஐம் கம்மிங் இருக்குமா? ஓகே ஓகே डूड. चॉइस कितना रुपये? 10. அவ்வளோதான் கைஸ். 1000 கொடுத்து வாங்க மாட்டேன், டச்சப் போட பண்ணிப்பேன். ஆனால் நல்ல ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன். பாடி ஒர்க் தான் கைஸ் இந்த டெல்லியில் பிரச்சனை. யா நைஸ் மேன், சூப்பர் மேன். Just give you no water wash. Okay. Yeah. Fail this now. Yeah, it's good. This one for kurma aipochu varumbodhu. This paint out no ah? No. Okay. This one? This dashboard clean. And spray. This very clean, is black shiny. No. Right adra. Thank you. Enough. Let enough. You give that. Demo dana. This company and this company. Company is Remo. Remo Remo? It was in online, Okay. Online 12,991. Okay. What is the name? Edulsha. Thank you man. Welcome. Bye. Okay. Thank you bye. அவ்வளோதான் கைஸ், கிளம்பிட்டேன். என்னால் முடியாது இப்போது, ஏன்னா வந்து என்கிட்ட காசு இல்லை. தேங்க்யூ மேன். ஃபோன்றதை விட இப்போ நான் வாங்க வேணாம், ஊருக்கு போய்ட்டு பார்த்துக்கலாம். ஒரே ஒரு லைட்டாக இழுத்து விட்டுற வண்டியை. அதுவும் வந்து சன்செட்லாம் போகுது. ஓகே பாட்டில்லாம் வேறு, வாட்டர் பாட்டிலாம் வேறு நவுறுது. இதெல்லாம் எவ்வளோ போகணும்னு தெரியும். ஃபஸ்ட் கியர் எவ்வளோ போகும், செகண்ட் கியர் எவ்வளோ போகணும் எல்லாமே தெரியும் எனக்கு. இருந்தாலும் சரி ஒரு தடவை அழுத்திடுவோம் ஒன்று. ஓகே எம்என் எக்ஸ்பிரஸ் வேக்கு வந்துட்டோம். மறுபடியும் லாக் ஆகிருக்கா எல்லா டோரும். ஓகே லிஃப்ட்டு கேட்குறான். லிஃப்ட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன் ஒருத்தனுக்கு. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இவ்வளோ பொருள் இருக்கா, பயமாக இருக்குது. கார்டு வாங்கியாச்சு, ஓகே எல்லாமே வாங்கியாச்சு. என்ன கார்டை உள்ளே வச்சாச்சு, பெட்ரோல் போடாச்சு, டேங்கை மூடியாச்சு. ஐயோ பறந்துரும் போலைய வண்டி மேலே. ஐயோ சரியான சன்செட்டு. வீடியோ எடுக்க தான் ஆள் இல்லை, கண்ணே தெரிய மாட்டேங்குது எனக்கு, என்னன்னு தெரில. சாப்பிட நாளே தெரில. அவ்வளோதான் கைஸ், ஒரு 140 அவ்வளோதான். டீசென்ட்டு டீசெண்டான இது. ஓகே 140 150. ஓகே பாருங்களேன் எப்படி பிஹேவ் பண்ணுறானுங்க பாருங்களேன். குறுக்கில் ஓடுறானுங்க. உள்ளக்குள்ளே ஏதாவது சூப்பர் கார் ஏறினா என்ன ஆகும்? ஓகே அவ்வளோதான் கைஸ், ஒரு 160 தான் என்னால் வந்து முடிஞ்சுது. ஏன்னா ஒரு கையில் வந்து கையை பிடிச்சிட்டு அவ்வளோ என்னால் ஓட்ட முடியும். வெளியே வந்து காற்று பயங்கரமாக இருக்குது கைஸ். ஏன்னா வண்டி ஆடுதேன்னு பார்த்தேன். ஐயோ சரியான காற்று வெளியே, பொல்யூட்டட் காற்று போல். அப்படியே
வண்டி இப்படியும் அப்படியும் வண்டி இது சவுண்டு கேட்குதா தெரியல உங்களுக்கு. சரக்கு சவுண்டு கேட்குது. ஐயோ எண்டிங் ஆகிடுச்சு போல. எம்என் எக்ஸ்பிரஸ் வந்து 200 ட்ரை பண்ணலாம். ஆனால் 200லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்குனா இந்த ஒரு கையில் வச்சுட்டு இதெல்லாம் ஓட்டுறதுலாம் ரிஸ்க்கு. ஃபோன் சரியான கண்ட்ரைஸ். ஐயோ ரீசெட் பண்ணல பெட்ரோல் போட்டு. ட்ரிப் 2 இந்த ட்ரிப் 2 பண்ணிடுவோம். ட்ரிப் பியை அவ்வளோதான். பெட்ரோல் போட்டு இது எவ்வளோ வரைக்கும் அந்த இதுக்கு ஓடுது. இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருப்போமா, அவ்வளோதான் வந்திருப்போம். அந்த இது ஓடுந்தால் தான் நான் திருப்பி பெட்ரோலே போடுவேன். இந்தியன் ஆயிலில் ஐயோ இந்த லைன் வேணாம். இப்போ பஸ் இது கார் லைன் தான். இவன் பாருங்கள் குருமா வேலை பார்க்குறான் பார்த்தீங்களா. இவன் சரியான குருமாடா நீ டேய். இவன் அதுக்கு மேலே இவன் கொங்காங்கோசுங்களா. சீட் பெல்ட் பாவி சீட் பெல்ட் போடாமல் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தேன் சீட் பெல்ட் போடாமல் வரமாட்டேனே. சவுண்ட் அடிக்குமே. சம்திங் ஃபீல் சீட். இது வந்து கைஸ் இந்த வண்டியில் நமக்கு இங்கே பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது. இப்படி கை வச்ச இடத்துல வெளியே வந்துது. எல்லா சிவிக்லையுமே அவன் பார்த்துருக்கேன். இது ஒரு How much? Bhai? कितना रुपये? आगरा हाँ इंग्लिश हाँ. கேமராவை பார்த்தாலே கதறானுங்க. कैमरा लगा हुआ है. दड़ा வண்டி கைஸ் வண்டி இந்த பாருங்களேன் காட்டுறேன். தடா பில் கொடுறேன். வண்டி பாருங்களேன் கைஸ். வண்டி ஆனில் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு டவுட்டாக இருக்குது வண்டி ஆனில் இருக்கானே. தேங்க்யூ பாய். இதோட ஞாபகமாக வச்சுப்போம். இதை இன்னும் நிறைய வச்சுருக்கேன். வண்டி ஆனில் தான் கைஸ் இருக்குது. ஆனில் இருக்கானே எனக்கு தெரியல வண்டி. ஆக்சுவலாக இந்த வண்டியை பற்றி நான் சொல்லணுன்னு இருந்தேன். டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். என்னென்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்த வண்டி சொல்கிறேன். கொஞ்சம் ஏசி போட்டோம் குளிர்து லைட்டாகவே இருக்குது. நான் எடுத்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2009 சிங்கிள் ஓனரு. இந்த வண்டி நான் இங்கே வந்து ஏன் எடுத்தேன் அப்படின்னா சென்னையில் இந்த வண்டியே இல்லை. இருக்குது 3 லட்ச ரூபா சொல்கிறானுங்க. டீலர்கிட்ட போனால் வந்து 3 லட்சம். சிங்கிள் ஓனர்லாம் இல்லை, 3 ஓனரு 4 ஓனரு இதே கண்டிஷன் கூட இருக்காது வண்டி. ஆனால் இந்த வண்டி நான் இங்கே வந்து இவரை வச்சு ஏன் எடுத்தேன்னா இந்த வண்டி இதுக்கு வந்து நம்ம ஊரில் இதெல்லாம் பண்ணால் கூட அந்த டேக்ஸ் கிக்ஸ் இதுக்கப்புறம் வரப்போதெல்லாம் கட்டினா கூட அவ்வளோ அமௌண்ட் வராது. சன்செட்ப்பா சூப்பராக இருக்குது. என்னென்னா இந்த வண்டியை வந்து இது நான் எடுத்திருக்க வண்டி இப்போ சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வண்டி பார்த்தேன். அதெல்லாம் நான் அந்த வீடியோலாம் போடுவேன். அதெல்லாம் எப்படி போட போகிறேன், எப்படி அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன், எப்படி புரியும்னு தெரில. பட் எனக்கு நான் போட்ட வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நான் எடுத்தது நான் வெயிட் பண்ணி எடுத்தது ரொம்ப ஹாப்பி. என்னோட பர்த்டே ரீஸ்டாக இருக்குது இந்த வண்டி. அந்த வண்டி வரணும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு தெரில. ஒரு சூப்பர் வண்டி கைஸ். இது சத்தியமாக சொல்கிறேன், மறக்கவே மாட்டேன் இந்த வண்டி நான் என் லைஃப்பில். இவ்வளோ தூரம் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது செமையாக இருக்குது கைஸ். வண்டி இன்ஜினை காலைல எடுக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். மற்றபடி அந்த வண்டியோட அந்த ஃபீலெல்லாம் தரமாக இருக்குது வண்டி. எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பிடிச்சிருக்கு. அந்த பையாக்கு நான் எதுவுமே ரேட் வந்து எதுவுமே நான் பேசவே இல்லை. நான் சைலண்ட்டாக கொடுத்துட்டேன். வண்டினால அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம க்ளீனிங் ஒர்க்கு தான் நிறைய இருக்குது. அப்புறம் ரஸ்டிங் இஷ்யூ கூட இல்லை, நல்லா தான் இருக்குது. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான் கைஸ். நான் அந்த சைலன்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இந்த வண்டி. ஐயோ ஓகே பேசிக்கனே 125 வந்துட்டு போடுறா. 125லாம் ஓட்டக்கூடாது கைஸ். நீங்கள் இந்த வண்டியை 125 செருப்பை கழட்டிட்டு ஃபஸ்ட்டு நீ செருப்பை கழட்டினா தான் அழுத்த மாட்டேன். செருப்பை கழட்டிட்டு ஓட்டினா அழுத்த மாட்டாங்களோ. செருப்பு போட்டு தான் தெரியாது எவ்வளோ அழுத்துறேன்னு. ஏன்னா இந்த வண்டியை கைஸ் நீங்கள் வந்து மணி என்ன ஆகுது 510. இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் பொறுமையாக எவ்வளோ ஓட்டினீங்களும் மைலேஜே தராது. ஒரு 10 கொடுக்கும் இந்த வண்டி. 10, 12, 13 மேக்ஸிமம் பொறுமையாக ஓட்டா 13, 14, 15 தான் எடுத்திருக்காங்கன்னு ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் ஓட்டி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஆனால் வந்து இதுதான் கான்செப்ட். இந்த வண்டி ரொம்ப பொறுமையாக வந்து ஓட்டினாலும் மைலேஜ் தராது. ஆனால் ஓட்ட சூப்பராக இருக்கும். எனக்கு அப்படியே இப்போ வந்து என்ன சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது. இந்த ஹைவேல ஓட்டணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு என்ன சொல்கிறது இந்த ரொம்ப ஒரு சூப்பரான இது ஃபீல். இது அங்கே டிராஃபிக் சைட்டு 3 லிட்டர் ஊற்றினா பத்தலை. அப்புறம் இன்னொரு 1 லிட்டர் வாங்கி ட்ராப் பண்ணுறதுக்காக வாங்கினேன். அது கொஞ்சம் இருக்குது. அதில் ஒரு 6 லிட்டர் ஊற்றினேன். அவ்வளோதான். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஆக்ரா போய் நைட்டு ஆக்ராவில் லக்கியாக இருக்கார். அங்கே ஆல்ட்டு போட்டுடலான்னு இருக்கேன். 6 மணி ஆயிடுச்சு. நானும் கொஞ்சம் குளிக்கணும். போய்ட்டு அங்கே ஆக்ராவில் தூங்கிட்டு காலைல எழுந்து நேராக அங்கேருந்து இண்டோர் தான். அதுக்குள்ளே நைட் பிளான் பண்ணுறேன். 140 கிலோமீட்டர்ஸ் கைஸ் இங்கேருந்து நம்ம ஆக்ரா. அப்படியே போக வேண்டியது தான். செம்மையாக இருக்கே ஃபீல். ஒரு அழுத்துமா 120, 30, 140 அதான் கைஸ். ஒரு 160 வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் வண்டி. ஏன் நான் அழுத்த மாட்டேன்னா